காலத்திலிருந்து இதே வடிவத்தில் தான் அந்த கற்பாறைகள் உள்ளது. ஓகே. இவ்வகையான பாறைகள் மெக்சிகோ, ஜெர்மன், தாய்வான், இஸ்ரேல், ஜெர்மனி இது போன்ற நாடுகள்ல மட்டுமே இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நமது ஊரின் நமது பெருமைகள் அப்படின்ற தலைப்புல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மஷ்ரூம் ராக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற காளான் பாறைகள். சோ இந்த காளான் பாறைகளை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எங்களோட டீம் சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எதற்காக அப்படின்னா, நீங்கள் இதுவரையிலும் அளித்துக் கொண்டிருக்கின்ற அன்பும் ஆதரவும் தான் எங்களுக்கு இது போன்ற தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. சோ தொடர்ந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அதிசயத்தக்க விஷயம் தாங்க. இவ்வகையான பாறைகள் மெக்சிகோ, ஜெர்மன், தாய்வான், இஸ்ரேல் போன்ற நாடுகள்ல மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்தபடியாக நம்ம ஊர்லயும் இருக்கு அப்படின்றது ஒரு வியக்கத்தக்க விஷயம் தாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா, திருப்பத்தூர் மாவட்டத்தில் கந்திலி அடுத்த தோக்கியம் என்கின்ற கிராமத்தில் கதிரியப்பன் கோயில் வட்டம் என்கின்ற இடத்தில் இவ்வகையான பாறைகள் இடம்பெற்றுள்ளது. இந்த காளான் பாறைகள் எப்படி உருவாது அப்படின்றத ஒரு சின்ன விளக்கத்தோட இதுல பார்ப்போம். உலகில் பல இடங்களில் காளான் பாறைகள் காணப்பட்டாலும் இந்தியாவில் தார் பாலைவனங்களில் மட்டுமே இப்பாறைகள் காணப்படுவதாக கூறப்படுகின்றது. இது ஒரு இயற்கை வடித்த சிற்பமாகவும், இந்த பாறையானது காளான் போன்று தலை விரிந்தும் கழுத்து சிறுத்தும் காணப்படும். பாறையின் மேல் பகுதி கடினமாகவும் கீழ்ப்பகுதி மென்மையான தன்மைகளை கொண்டு அமைந்திருந்ததால் காற்று, நீர், மணல், ரசாயனம் ஏற்படுத்தும் தேய்வு காரணங்களால் இந்த வடிவம் ஏற்படுவதாக மண்ணியலாளர்களால் சொல்லப்படுகின்றது. இந்த பாறை பீடப்பாறை எனவும் அழைக்கப்படுகின்றது. அமெரிக்காவின் கன்சாஸ் மாகாணத்தில் மழை பிரதேசத்தில் சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் இந்த பாறைகள் காணப்படுகின்றன. தைவான் புவியியல் பூங்காவில் அலைகளால் அரிக்கப்பட்ட ராணியின் தலை என்ற பெயரால் அழைக்கப்படும் இப்பாறை மிகவும் புகழ் வாய்ந்தது. பாறைகள் தென்னிந்தியாவில் இதுவரையிலும் எங்கும் காணப்பட்டுள்ளதாக பதிவுகள் இல்லை. இதை ஆய்வு செய்த போது காளான் பாறைகளின் தனித்துவம் தெரிய வந்தது. அருகருகே அமைந்துள்ள சுமார் 5 அடி உயரத்தில் 6 பாறைகள் தரையில் இருந்து சுமார் 2 அடி உயரத்தில் ஒரே மட்டத்தில் தேய்மானம் நிகழ்ந்து இப்பாறை வடிவங்கள் உருவாகியுள்ளன. இதில் 2 பாறைகள் தலைப்பகுதி அதிக தேய்மானத்தினால் உடைந்து கீழே விழுந்துள்ளன. இப்பாறைகள் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த விசித்திரமான இயற்கையின் நிகழ்வின் அடையாளமாகவே உள்ளது. இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு பாட நூல் கழகம் பதிப்பு 2013ஆம் ஆண்டு 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் பக்கம் 267 இவ்வகையான பாறைகளை பற்றி விவரித்துள்ளனர். படிக்கின்ற மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது என்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது. இங்க இருக்கிறவங்க இத பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திரி ஒன்றியம் தோக்கியம் ஊராட்சியில் காளான் பாறைகள் உள்ளது. அது காலகாலமாய் இங்கே அதே உருவத்தில் தான் இருக்குது. பெயர் சென்னகேசவன். எனக்கு வயசு 64 ஆகுது. நான் பார்த்ததுலேருந்து முதல் காலத்திலிருந்து இதே வடிவத்தில் தான் அந்த கற்பாறைகள் உள்ளது. ஓகே. பள்ளி மாணவர்கள் 3 பள்ளி மாணவர்கள் இந்த கற்களை பார்வையிட்டு சென்றுள்ளனர். 10-15 கற்கள் உள்ளன. எல்லா கற்களும் காளான் வடிவத்தில் தான் உள்ளது. இந்த பதிவில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.